السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. قال الملأ الذين استكبروا من قومه لنخرجنك يا شعيب والذين آمنوا معك من قريتنا أو لتعودن في ملتنا قال أولو كنا كارهين. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமிடத்தில் நல்லுபதேசம் செய்தார்கள். அவருடைய கூட்டத்தினர் அளவை நிறுவையில் மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். தங்களுக்கான அளவை நிறுவையில் பரிபூர்ணமான முறையில் பொருள்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் பிறருக்கு அளந்து நிறுத்து கொடுக்கிற போது குறைத்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தினத்தில் எடுத்து சொல்லி, வாரெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் அளவை நிறுவைகளை நிறைவாக ஆக்குங்கள் என்று உபதேசம் செய்த அந்த வரலாற்றை நேற்றைய தினத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். எவ்வளவோ உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த உபதேசங்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் செவிசாய்க்காமல் எதிர்வாதம் பண்ணுகிறார். அந்த எதிர்வாதம் தான் குர்ஆனில் 9ஆம் பாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. சூரத்துல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயம். காலல் மலஉல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌமில் யார் மிக பெரியவர்கள் என்ற பெயரில் இருந்தார்களோ அவர்கள் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனூ மஅக் மின் கரியத்தினா. உங்களையும் சரி, உங்களோடு யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் சரி, நாங்கள் எங்கள் ஊரிலிருந்தே உங்களை துரத்தப் போகிறோம், வெளியேற்றப் போகிறோம். எச்சரிக்கை விடுக்கிறார், பயமுறுத்துகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. உங்களை நாங்கள் ஊரிலிருந்து காலி பண்ணுவோம், அல்லது பேசாமல் எங்களுடைய மில்லத்துக்கு திரும்பி வந்து விடுங்கள், எங்கள் மதத்திற்கு, அந்த பல தெய்வ வழிபாட்டு அந்த கற்சிலை வணக்கத்திற்கு நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து எதிர்வாதம் செய்கிறார். அப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தினரும் அம்மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அவ்வளவுக்குன்னா காரிகின், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் வெறுத்தாலுமா, நாங்கள் வெறுக்கிறோமே, வெறுத்த நிலையிலுமா நாங்கள் உங்கள் பக்கம் வர முடியும்? கதி இஃப்தரைனா அலல்லாஹி கதிபாயின் ஊதுனா ஃபி மில்லத்திக்கும் பாத இது நஜ்ஜான் அல்லாஹ் மின்ஹா. உங்களுடைய மார்க்கத்திலிருந்து, உங்களுடைய இந்த கற்சிலை வணக்கத்திலிருந்து, பல தெய்வ வழிபாட்டிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றிருக்கிறான். காப்பாற்றியதற்கு பின்னால் உங்கள் மார்க்கத்திற்கே மில்லத்திற்கே நாங்கள் வந்தோம் என்றால் அல்லாஹ் மீது நாங்கள் பொய்யை இட்டு கட்டியவர்களாக ஆகிவிடும். கதி இஃப்தரைனா, இட்டு கட்டியவர்களாக ஆகிவிடுவோம். ஏற்கனவே நாங்கள் நேரிய வழியில் இருக்கிற போது எப்படி மறுபடியும் தீய வழியில் வர முடியும்? வமா யக்குலனா நஊத ஃபீஹா இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால்தான் எதுவுமே நடக்கும். வசிய ரப்புனா குல்ல ஷைஇன் இல்மா. அல்லாஹ் தம்முடைய அறிவினால் அவன் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கிறான், விசாலமாக இருக்கிறான். அலல்லாஹி தவக்கல். நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அல்லாஹ் மீதே நாங்கள் முழு ஆதரவு வைத்திருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ரப்பனா ஃப்தஹ் பைனனா பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்தின். எங்கள் ரட்சகா, எங்களுக்கும் எங்களுடைய இந்த கௌமுக்கும் மத்தியில் நீ உண்மையை கொண்டு தீர்ப்பு செய், சத்தியத்தை கொண்டு நீ தீர்ப்பு செய், நீதான் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களே மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்திய போது அப்போதும் எதிர்வாதம் செய்தார்கள். காஃபிருல் வகாலல் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி ல இனி தபஅத்தும் ஷுஐபா இன்னக்கும் இதல்ல காசிரும். ஈமான் கொண்டவர்களை பார்த்து, நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஷுஐப் நபியை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் நஷ்டமுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று யாரை மிரட்டத் தொடங்கினார்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு சிலர் ஈமான் கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களை மிரட்டத் தொடங்கினார்கள், அச்சுறுத்தத் தொடங்கினார்கள். கடைசியாக இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், பாகதத்துஹும் ரஜுஃபா, நிலநடுக்கம் அவர்களை பிடித்தது. ஃபாஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாசிமின், அதிகாலையிலே அவருடைய வீடுகளிலே செத்த பிணங்களாக கிடந்தார்கள்.
அல்லதீன கதபு ஷுவைபா, இப்படி ஷுவைப் நபியை பொய்யாக்கியவர்கள் கடைசியிலே அந்த ஊரிலேயே இல்லாதவர்கள் போல ஆகிவிட்டார்கள். அல்லம் யகனௌஃபிஹா அல்லதீன கதபு ஷுவைபா கானுஹுமல் ஹாசிரின், அவர்கள் நஷ்டமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான். அதாபு இறங்கியது. அவர்களை விட்டும் ஷுவைப் நபியும் ஷுவைபோடு ஈமான் கொண்டவர்களும் புறப்பட்டு போகிற போது கைசேதத்தோடு சொல்லுகிறார்கள், மக்களே மக்களே, லக்கது அபலகத்துக்கும் ரிசாலாத்தி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய தூதுகளை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேனே, வனசகத்துலக்கும், எவ்வளோ அழகான முறையில் நல்லுபதேசம் செய்து நீங்கள் கேட்கவில்லையே, இப்படி அதாபுக்கு ஆளாகிவிட்டீர்களே, இப்போ கைஃப ஆசா அலா கௌமின் காஃபிரின், நான் எப்படி என்னுடைய வேதனையை வெளிப்படுத்துவது? ஆசா என்றாலே வேதனையை வெளிப்படுத்துவது என்பது பல துக்கத்தோடு கூறுகிறார். தங்களுடைய கௌம் அழிக்கப்பட்ட அந்த அவலத்தை பார்த்து, வேதனையை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடித்த வண்ணம் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 5-6 வசனங்கள் அருமை சகோதரர்களே. சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்துடைய காலல் மலவு என்று ஆரம்பிக்கின்ற அந்த 9ஆம் பாகத்திலே தொடக்கத்தில் இருக்கக்கூடிய வசனங்களின் மொழிபெயர்ப்பைத்தான் நாம் இங்கே எடுத்துரைக்கிறோம். ஆக மொத்தம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நபி. அவருடைய மருமகனார் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு மிகப்பெரிய நபி. மதியன் மக்களுக்கு அவர்கள் அழகான முறையில் உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தை கேட்க தயாரில்லை. கடைசியாக ஊரை விட்டு வெளியாக்குவோம் என்று கூறுகிறார். இதுதான் பெரும்பாலும் யார் பேச்சாளர்களாக சொற்பொழிவாளர்களாக சத்தியத்தை எடுத்தோதக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனையே இதுதான். சத்தியத்தை எடுத்து சொல்கிற போது ஊரை விட்டும் காலி பண்ணுவது. இது இறை தூதர்கள் காலத்தில் நடந்த அந்த சம்பவம். இது போன்று பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதை தாண்டி தான் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், நீங்கள் இவ்வாறெல்லாம் தவறு செய்யாதீர்கள் என்று. சரி, எங்கள் மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் திரும்பிவிட முடியுமா? எந்த ஒரு காலகட்டத்திலையுமே அந்நிய மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றவே முடியாது. சில பேர் நமக்கு ஆசை உண்டாக்குவார்கள். எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள், வழிதவறி திசை மாறி செல்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெண் மக்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து சென்று என்ன செய்கிறார்கள், கோயில் பிரகாரங்களை சுற்ற வைக்கிறார்கள். அங்கே இருக்கிற துண்ணூரை எடுத்து நெத்தியில் வைத்துக்கொள்ள சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எடுத்து உண்ண சொல்கிறார்கள். அந்த பூக்களை எடுத்து பயன்படுத்த சொல்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் வழிதவறி திசை மாறி செல்வதை நாம் பார்க்கிறோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தைரியத்தோடு சொல்கிறார்கள், எப்படி நாங்கள் உங்கள் மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான். இஸ்லாத்தின் மூலமாக, ஈமான் மூலமாக அல்லாஹ் எங்களை காப்பாற்றியதற்கு பின்பு எப்படி நாங்கள் அந்த தீய கலாச்சாரத்திற்கு வர முடியும்? இந்த துணிச்சல், இந்த தைரியம், இந்த ஈமான் வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான விஷயம், நாம் நம்முடைய தொழிலிலே நீதி நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். நீதி நேர்மையை கடைபிடிக்காததனுடைய விளைவுதான் அது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினரை தாக்கியது. எப்படி தாக்கியது என்று கேட்டால், வெப்ப காற்றை அல்லாஹ் வீச செய்தால், பயங்கரமான வெப்ப காற்று. அதற்கு பின்னாலே ஒரு மேகம் நிழலிடுகிறது, ஜில்லென்று ஒரு காற்றடிக்கிறது. மக்கள் அந்த நன்கு கவனிக்க வேண்டும். அந்த வெப்ப அலை காற்றை தாங்க முடியாமல் அந்த மேக நிழல், குளிர்ந்த காற்று வீசி அந்த மேக நிழல் இருக்கிறதல்லவா, அதற்கு கீழே ஒதுங்க ஆரம்பித்த போது அங்கிருந்து நெருப்பு மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. நெருப்புகள் விழ ஆரம்பித்து விட்டது. எல்லா மக்களும் ஒரே பக்கமாக ஒதுங்கினார்கள். தீப்பொறிகள் பறந்து நெருப்பு கங்குகள் விழுந்து அப்படியே அவர்கள் பொசுங்கி போனார்கள் நாம் பார்க்கிறோம். இது போன்ற இதை தாண்டி நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரஜ்ஃபா என்றாலே நிலநடுக்கம். ஒரு பக்கம் மேலே இருந்த சோதனை, மறுபக்கம் கீழே தரையில் இருந்த சோதனை. அப்படியே அழிக்கப்பட்டு போய் என்ன ஆனார்கள்? அன்பான பெருமக்கள், இது குர்ஆனுடைய வசனத்தின் வரலாறு. அவர்கள் அதிகாலையிலே பார்த்தோம் என்றால் அவருடைய வீடுகளிலே அவர்கள் வாழ்கின்ற அந்த வசிப்பிடங்களிலே செத்த பிணங்களாக திகழ்ந்தார்கள். அங்கே மனிதன் நடமாட்டமே இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் சொல்லுக்கு அல்லம் யகனோஃபியா, மக்கள் இங்கே வாழ்ந்தார்களா என்று எண்ணி பார்க்கிற அளவுக்கு அவர்கள் சோதனைக்கு ஆளான போது தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆக மொத்தத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்ன? நம்முடைய தொழிலிலே, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலே மிக மிக நேர்மையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த சோதனை என்றால் இது போன்ற ஒரு சோதனை நம்மை தாக்கிவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? மளிகை வியாபாரங்கள் செய்கிற போது அந்த மளிகை அரிசி அளந்து கொடுப்பார்கள்.
படியில் வைத்து அளந்து கொடுப்பார்கள். அளந்து கொடுக்குற போது நல்ல முறையில் அளந்து கொடுப்பார்கள். அளந்து ஒரு பிடி அரிசியை அள்ளி போடுவார்கள். இந்த வசனங்கள் தான் காரணம். பிறருக்கு நீங்கள் அளந்து கொடுக்கிற போது நாம் நிரப்பமாக கொடுக்க வேண்டும். சரியாக செய்த போதும் கூட ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌமுடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் என்ன செய்தார்கள், அவர்கள் நிறுத்து அளந்து வாங்கினால் நிரப்பமாக வாங்கி விடுவார்கள். மற்றவர்களுக்கு நிறுத்து அளந்து கொடுத்தார்கள் என்றால் குறை வைப்பார்கள். அதனால் சோதனைக்கு ஆளானார்கள் அல்லவா. அந்த நிலை தங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் அவர்களும் மளிகை வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இது போன்ற அந்த உணவு பொருள்கள்லாம் வியாபாரம் செய்கிற போது அவர்கள் தாராளமாக கொடுப்பார்கள். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய செல்வத்திலே தாராளம் காண்பித்தான், பரக்கத் செய்தான். எனவே எந்த அளவுக்கு நாம் ஹலாலான சம்பாத்தியம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த பொருளாதார வளம் பெருகி கொண்டே போகும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. இது போன்ற படிப்பனைகள் இது இன்றைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வியாபாரத்திலே, தொழில்துறையிலே நாம் தாராளமான முறையில் நடந்து கொள்கிற முறையிலே இது புதுப்பிக்கப்படுமானால் நம்முடைய செல்வங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நம்முடைய குடும்பங்களில் எந்த ஒரு பொருளாதார முறையோ தடையோ ஏற்படாது என்கின்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.